Together we achieve victory over heart failure. ஹாய், திஸ் டாக்டர் அருண்குமார். நான் கார்டியாலஜிஸ்டாக இருக்கேன் சண்முகா ஹாஸ்பிட்டல் சேலம்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்ட் ஃபெயிலியர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ட் ஃபெயிலியருங்கிறது இதய செயலிழப்புங்கிறது என்ன? இதய செயலிழப்பு வந்து நம்ம வயசானவங்களுக்கு தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. ரொம்ப இளைஞர்களுக்கே வந்து இதய செயலிழப்பு, அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் ரொம்ப காமனாக நவடேஸ் பார்க்க முடியுது. ஸோ இதய செயலிழப்பு பற்றி ஒரு 5 முக்கியமான தகவல் நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இதய செயலிழப்பு ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னா என்ன? ஸோ ஹார்ட் ஃபெயிலியர்னா அது வாழ்நாளோட முடிவு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஹார்ட் ஃபெயிலியர்னா நம்மளோட இருதயம் வந்து போதுமான அளவு பம்ப் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதாவது எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஹார்ட்ல இருக்கிற வென்ட்ரிக்கல்னு ஒரு பகுதி இருக்கு. அது பம்ப் பண்ணும்போது நம்ம இருதயத்தில் இருக்கிற ரத்தம் வந்து வெளியில நம்ம உடம்புல எல்லா இடத்துக்கும் போகும். அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷனுங்கிறது 50-70% வந்து இருக்கணும். ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 குறைவா இருக்கும். ரொம்ப சிவியரான ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து 30%க்கும் கீழே இருக்கும். ஏன் வந்து இந்தியாவில் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்திய மக்களுடைய மரபணுவே அப்படிதான். இந்தியா வந்து ஜெனட்டிக்கலாவே தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர். அது இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை பழக்க வழக்கங்கள், நம்ம மக்களுக்கிடையே இருக்கிற சுகரு, பிபி, ஸோ புகைப்பிடிக்கும் பழக்கம், அப்புறம் வந்து குடிப்பழக்கம், ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஹார்ட் ஃபெயிலியர் பிரச்சனை இன்னும் வந்து அதிகப்படுத்துது. ஸோ ஹார்ட் ஃபெயிலியர் வந்து எப்படியெல்லாம் என்ன அறிகுறிகள்லாம் வச்சு அந்த ஹார்ட் ஃபெயிலியர் பிரச்சனையை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மூச்சு திணறல். அதாவது கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக ஒன்று நார்மலாகவே எல்லாருக்கும் மூச்சு வாங்கும். ஆனால் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக நடந்தாலே, இல்லை ஏதாவது மாடிப்படி ஒரு ஃப்ளோர் ஏறினாலே வந்து மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. மற்ற சிம்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வாயிடுவாங்க. ஸோ யூஸ்வலாக இருக்கிறத விட ரொம்ப சோர்வாக அவங்க உணர்வாங்க. அது இல்லாமல் வந்து சாப்பிட்டது வந்து ஒழுங்கா ஜீரணிக்காத மாதிரி இருக்கும். ஒழுங்கா பசி எடுக்காது. அது இல்லாமல் சம்டைம்ஸ் வாமிட்டிங், இதெல்லாம் கூட வாந்தி இதெல்லாம் கூட இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து இருதயம் வந்து வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து நெஞ்சு வலி கூட வந்து ஹார்ட் ஃபெயிலியரோட சிம்டம்ஸாக வந்து இருக்கலாம். இது ஹார்ட் ஃபெயிலியரை எப்படியெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்படி அதிகப்படியான மூச்சு திணறல் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிம்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை போய் கன்சல்ட் பண்ணுறது பரவாயில்ல. ஸோ கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து இசிஜி, எக்கோ கார்டியோகிராம், ஸோ இதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன், அதான் நான் சொன்னேன் இல்லையா, இருதயம் வந்து எந்த அளவுக்கு துடிக்குது அப்படிங்கிற எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் மூலமாக தான் அறிய முடியும். ஸோ அந்த எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி சொல்லுவார். ஸோ அது இல்லாமல் என்னென்னலாம் வந்து இந்த ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணோம்னா, என்னென்னலாம் பண்ணால் ஹார்ட் ஃபெயிலியர் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கான உடற்பயிற்சி பண்ணணும். ப்ராப்பராக வந்து எல்லாருமே வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். அது இல்லாமல் வந்து ப்ராப்பரான உணவு முறைகள் சாப்பிடணும். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் சாப்பிடணும். ரொம்ப எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு, ஸோ இந்த பீஸா, பர்கர், ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். நம்ம அதிகப்படியான நம்ம வாழ்க்கையிலையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் சரி, ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பராக வந்து மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அது இல்லாமல் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணாலோ இல்லை வந்து ட்ரிங்கிங் ஹேபிட் ஏதாவது இருந்துச்சுனாலோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ இப்போ ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒருத்தர் வந்து டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப வந்து வருத்தப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல ஹார்ட் ஃபெயிலியருக்கு நிறைய மெடிசன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அது இல்லாமல் நிறைய வந்து டிவைசஸும் இருக்கு. ஸோ இதையெல்லாம் வச்சு ஹார்ட் ஃபெயிலியர் ஒருத்தருக்கு வந்துட்டாலுமே ஒரு நார்மலான லைஃப் வந்து அவங்களால வந்து வாழ முடியும். ஸோ மெடிசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா அது சில ஹார்ட் ஃபெயிலியர்னு ஒரு சில மெடிசன்ஸ்லாம் இருக்கு. அது ரெகுலரா போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது இல்லாம டிவைசஸ்லாம் இருக்கு. அதாவது இம்ப்ளான்டபிள் கார்டியாக் டீஃபிபிரிலேட்டர், கார்டியாக் ரீசிங்க்ரனைசேஷன் தெரப்பி. ஸோ ஹார்ட்டுக்குள்ள வேல்வ் லீக் இருந்துச்சுன்னா அந்த வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. ஸோ இதெல்லாம் வந்து ஹார்ட் ஃபெயிலியருக்கு உண்டான அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த அட்வான்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஃபைனலா வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் தான் வந்து பண்ணணும். ஸோ இது ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ங்கிறது ரொம்ப ஃபைனல் ஆப்ஷன் தான். அதுக்கு முன்னாடி மெடிசன்ஸ்லயே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஹார்ட் ஃபெயிலியரோட ஷார்ட்டா வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு முன்கூட்டியே இந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சு, இந்த சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சுன்னா நீங்க கார்டியாலஜிஸ்டோட அட்வைஸ் கேட்டுட்டு ப்ராப்பரா மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் வந்து ஹார்ட் ஃபெயிலியர்ல இருந்து வர்றது தடுக்கலாம். அப்படி ஒரு கேஸ் வந்துட்டாலுமே வந்து ப்ராப்பரா நீங்க மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நார்மலான லைஃப் வாழலாம். தேங்க்யூ.